அருணா, இந்த காதுல இருக்கிற வாக்மேன் ஸ்பீக்கரை எடுக்கறியா? எப்ப பார்த்தாலும் காதை மூடிக்கிட்டு வாக்மேன்ல மியூசிக் கேட்டுட்டே இருக்கியே, உனக்கு கொஞ்சம் போர் அடிக்கல? அண்ணி, இசைக்கு அளவே இல்ல அண்ணி. நான் பெரிய பாடகின்னு எல்லாரையும் சொல்ல வச்சு எந்த வீட்டு வாசல்ல அளவே இல்லாம எத்தனை பேர் என் கால் ஷீட்டுக்காக காத்துட்டு இருக்க போறாங்கன்னு பாருங்க. ஐயோ, அதுக்குள்ள எனக்கு 60 வயசு ஆயிடும்பா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். அதெல்லாம் தென்னை மரத்துல மாங்காய் காய்க்கும் போது தான் நடக்கும். பரவாயில்லையா? அடிச்சேனா? ஏக்கா 2 தோசை. உனக்கு அக்கா பெருசா 2 இட்லி கொடுக்கா. டேய் இட்லி எல்லாம் சின்னதாண்டா இருக்கு. 2 பரோட்டா கொடுங்க. உங்களுக்கு வேணும்னு தெரியாதா? டேய் என்னடா இவன் சங்கர் வரவே மாட்டேங்கிறான். அதுக்கு என்ன பண்றது? அப்படியா? அண்ணா வணக்கண்ணே. சேப்பு தம்பி வணக்கம். யோ உனக்கு சொல்லலையா? துணி கடைக்காரனே உங்களுக்கு சொன்னேன். வணக்கம். அடிக்கடி என்ன இன்சல்ட் பண்ற? டெய்லி இவன் ஏசி கிட்ட மாட்றான்னு தெரியுது. நான் டியூட்டில இருக்கும்போது ஒரு நாளைக்கு இவனுக்கு இருக்குடா. மாட்டும் போது பார்க்கலாம். லிப் வச்ச டப்பனு நானு. அண்ணே அடிக்கடி ட்ரிபிள் கொடுப்பானே பிட் பாக்கெட் பசிரு. அவன் பொண்டாட்டினே இது. தெரியும்டா. இவளை கரெக்ட் பண்ணி அவனை அவமானப்படுத்தல என் பேரு அல்டா பாருமுகம் இல்ல. 2 இட்லி விடுமா. நீங்க மாட்ட போறானுங்க பாரு. இந்த இட்லி இவளை பெருசா பூ மாதிரி இருக்கிறது அவர் இட்லி கிட்ட என்னம்மா காரணம்? நீங்கதான். இந்த சட்னி மசமசன்னு உன்ன மாதிரியே இருக்கிறதுக்கு காரணம் என்னம்மா? நீங்கதான். இந்த சாம்பார் உடுப்பி ஹோட்டலுக்கு முன்னுக்க நிக்கவே முடியாது. அதுக்கு காரணம் நீங்கதாங்க. தெய்வமே, நான் சொல்றதுக்கெல்லாம் பரோட்டா கேக்குறாங்க, குழஞ்சு சீக்கிரமா குழஞ்சு எடுத்து வை. பேசுறியே. அதுக்கு காரணம் நீங்கதான். இந்த அளவுக்கு நீ புகழ்ந்து பேசுறியே, என்னால தாங்க முடியலம்மா. யோ, நீ ஏன் என்ன தாங்கணும்? பின்னாடி வராரு பாருங்க என் புருஷன், அவர்தான் என்ன தாங்கணும். என்ன அப்பப்ப கொஞ்சம் லூஸ் ஆயிட்டு வரப்பலாம். எந்த விஷயம்? எல்லா விஷயத்திலுமே சூப்பர். ஏன்டா ஆறுமுகம் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஏன் தலையில கை வச்சிட்டிய? இரு ஏசி ஐயாட்ட சொல்லி உன்னை ராக்கிங் கேஸ்ல உள்ள தள்ளுறேன். அட பாவியலா, யாரு ரேக்கிங் கேஸ பேசணும்னு ஒரு விவஸ்தையே இல்லாம போச்சு. ஒரு பிட் பாக்கெட்டா பேசணும். கடவுளே, எனக்கு வந்த சோதனையா? என்ன சோதனை அங்க சொல்லுவாரு. வா இட்லியோட போகலாம். ஆட்ட அறுக்க கூட்டிட்டு போறது மாதிரி இல்ல கூட்டு போறேன். ஐயா சரஸ்வதியாய நமः. அண்ணி அண்ணே ம். ஒழுங்கா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வா. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாத. உங்க அண்ணனுக்கு பதில் சொல்ல முடியாது ராஜா. என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? என்ன மாதிரி அறிவாளனுக்குலாம் வேலை கொடுக்கலாம் அந்த கம்பெனி எப்படி நீ உருப்பிடும்? ஆ, நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. இப்பவே போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வரேன். அப்புறம் அண்ணி ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா செலவுக்கு ஆகும். 500 ரூபா போதுமா? ஒரு 5000 ரூபாய் எடுத்துக்கோயேன். ஓ காட். உதப்பேன். சொன்னதுதான். 20 ரூபாய் எடுத்துட்டு பஸ்ல கிளம்பு. அதுக்கு மேல ஒரு பைசா கிடையாது. நெளியாத. and all the best. மச்சி, மெடிக்கல் ட்ரிப் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரீயா கிடைக்கிற மருந்து மாத்திரைலாம் எனக்குறா. கண்ட சரக்கு அடிச்சுட்டு கிட்னி ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அவஸ்தைப்பட்டு இருக்கேன். புரியுதா? டேய் முதல்ல நான் வேலைக்கு போறேன்னா பாரு. நானே அண்ணி ஏமாத்திட்டு இங்க வந்திருக்கேன். இப்பவே ஓசில மருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நான் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகாத வரைக்கும் அந்த கம்பெனி தான் லாபம். நோக்கு புரியுறதோ? புரியுறது. பகவானே, இந்த அபிஷ்டு கையில இருந்து கம்பெனி காப்பாத்திட்டேன். நன்றி. டேய், உன்னை- மச்சான், யாரா அது புதுசா வந்திருக்கா? இன்னைக்கு தான் வந்திருக்கா. பேரு திவ்யா. நான் வேணா help பண்ணவா? இரு. ப்ளீஸ் பி சீட்டட். இது ஏன் சீட் தான். இட்ஸ் ஓகே. ஐ அம் பாலாஜி. I'm Divya. Hi. Hi. Welcome to our college. Thank you. Yeah. It's beautiful. பாத்தியா மச்சான், பிரசவ வலி மாதிரி பரண்டு துடிக்கிறான். இன்னும் 2 நிமிஷத்துல நெப்போலியன் இல்ல ஜானக்ஸா பிறந்துரும். எடுத்து குடிச்சு. டேய் என்னடா உனக்கு ஒரு மாதிரியா இருக்கா? அட ஏன் கேக்குற மச்சான்? நேத்து கண்ட கலக்கல் சார் எடுத்து குடிச்சிட்டான். இப்ப வயித்துல ஒரு கூவமே கூத்தாடின்னு இருக்குது. டேய் இவனுக்கு நாளை டெஸ்ட்டா. டேய் பண்ணாட, அந்த டெஸ்ட் விடு. இப்ப இவன் அடிச்சிருக்க சரக்குக்கு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், இப்ப எல்லா டெஸ்டும் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. டேய் எப்பரா எழுத போற? அதான் நீ இருக்கியே. நேத்து அவன் வச்ச மிச்ச சரக்கெல்லாம் எடுத்து குடிச்சல. இப்ப அவனுக்கு பதில் போய் டெஸ்ட் எழுது ராஜா. டேய் அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகும். ஐடி கார்டுலாம் கேட்பாங்க. டேய் நீனா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போற ஐடி கார்டுலாம் கேட்கறதுக்கு சிம்பிள் மேட்ரு. ஒரு மங்கிக்குள்ள எடுத்து மாட்டிக்க. பார்க்க மங்கி மாதிரியே இருப்ப. எழுதி முடிச்சுட்டு தாவி வந்துரு.
டேய் நானே படிப்புல வீக்குடா. இந்த விஷ பரீட்சைலாம் தேவையா? அதான் நீயே விஷப்பறிச்சுன்னு சொல்லிட்டே மச்சான். போய் எழுது. இந்த பார், ஏதாச்சும் பிரச்சனைனா அந்த பெரிய ஏடிஎம் பதிலா இந்த சின்ன ஏடிஎம்ல கார்டை போட்டு தேய்ச்சிடலாம். முதல்ல உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மாத்தணும்டா. ச்சே. முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்திரா. டேய் 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 நம்ம காலேஜ் பையன் கிடையாதுடா. டேய் நில்றா. யாரா? ஏய் யாரா? யாரா நீ? ஏய் சொல்றா. நில்றா. ஏய் ஏய் எங்க ஓடுற? நில்றா. 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 யாரா? யாரா நீ? ஏய் 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 நில்றா. எங்க ஓடுற? பாலாஜி, இந்தியா என் தாய்நாடு. இந்திய பெண்கள் அனைவரும் எனக்கு மூத்த சகோதரிகள், இளைய சகோதரிகள் ஆவார்கள். இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஆல் இந்தியன் கேர்ள்ஸ் ஆர் மை எல்டர் சிஸ்டர்ஸ் அண்ட் எங்கர் சிஸ்டர். டேய் எப்படா வெளியில அனுப்புவீங்க? பாலாஜி சீக்கிரம் வாடா, வீடியோ போகண்டா. டேய் வந்துட்டு இருக்கியா? இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஆல் இந்தியன் கேர்ள்ஸ் ஆர் மை எல்டர் சிஸ்டர் அண்ட் எங்கர் சிஸ்டர். இந்தியா இஸ் மை கண்ட்ரி. பாலாஜி டேய் உனக்கு தேங்க்ஸ்டா. இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஆல் இந்தியன் கேர்ள்ஸ் ஆர் மை எல்டர் சிஸ்டர். இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஆல் இந்தியன் கேர்ள்ஸ் ஆர் நாட் மை. நான் மகேஷ் ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன். குட் மார்னிங் சார். சார் மை நேம் இஸ் பாலாஜி. நான் மகேஷ் ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன். இந்த தடவை அட்வொகேட் வரலையோ? இல்லை சார், காலேஜ் பிரின்சிபல் லெட்டர் கொடுத்துருக்காரு. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்கா சார். உங்க பிரின்சிபலுக்காக விடுறேன். சைன் வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஏய் மச்சான், என்ன மச்சான் வித்தியாசமான இடமா இருக்கு? நீங்க தானடா டிஃபரெண்டான இடத்துக்கு கூட்டிட்டு போனீங்க. பார், எல்லாம் டிஃபரெண்டா இருக்குது. டிஃபரெண்டா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா டிஃபரெண்டா மட்டும் ஆயிடாதீங்கடா. மச்சான் ஒரே இருட்டா இருக்கு மச்சான். முதல்ல கரடை கைட்டுங்கடா. எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கிறோம். தவர், நம்ம கூட நடமாட பேங்க் இருக்கிறா. அவன்கிட்ட எவ்வளவு வேணுமோ வாங்கி குடிங்க. குடிச்சிட்டு அவன் மேல வாந்தி எடுத்துறாதீங்க. ஓகே? அப்புறம் முக்கியமான விஷயம், தேவி இங்க தான் இருக்கா. ஷட்டர் மூடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவளுக்கு ஊத்தி விட்டு டான்ஸ் ஆட வச்சிருவோம். ஓகே மச்சான், ஒரு சின்ன பெட்டு. எவ்வளவு வேணாலும், ஏன்னா குடுக்க போறது அவன் தானே. பழைய பாட்டை ரீமிக்ஸ் பண்ணாம, காப்பி அடிக்காம, திருடாம, பழைய டியூன்ல ஒரு புது பாட்டு பாட முடியுமா? பழைய பாட்டை ரீமிக்ஸ் பண்ணாம ஒரு புது பாட்டு. மச்சான் நீ எட்டு விடு, நான் முடிச்சிடுறேன். முதல்ல இதை விடுவோம். Cheers.